Praise Jesus. Hallelujah. ஐயோ சத்தம் கேட்கலையே. Hallelujah. எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை 50 வருஷம் நீங்க அற்புதமா நடத்தி இருக்கிறீங்க. யாரு கூட வந்தாங்க, கூட இருந்தாங்க, போனாங்க, நின்னாங்க, அதையெல்லாம் தாண்டி கர்த்தர் உங்களோடு கூட இருந்ததினாலே, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்ததினாலே, அவருடைய அழைப்பும் தரிசனமும் இந்த சபையோடு இருந்ததினாலே, எங்களுடைய மூளை அறிவோ எங்களுடைய திட்டமோ ஒன்றுமல்ல, அவர் எங்களை நினைவு கூர்ந்ததினாலே 50 வருடம் அற்புதமாய் இன்றைக்கு சாட்சியாய் நின்றிருக்கிறோம். இன்னும் 50 வருஷம் இதுவரை நடத்தினவர், இதுவரை சுமந்தவர், இதுவரை தாங்கினவர், இதுவரை தப்புவித்தவர், அவர் இனிமேலும் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, வசனம் சொல்கிறது, ரகனமா ஷெகரி ஆந்தரோ, நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள் என்று சொன்னபடி அடுத்த 50 வருஷம் நீங்க பெருகுகிற ஒரு ஆண்டுகளாக, தேவனுடைய நன்மையை சுதந்திரிக்கும் ஒரு ஆண்டுகளாக, நீங்கள் கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் தருவேன் என்று சொன்னவர் எங்க எல்லாம் கால் வைக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக தருவாராக. நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. Wow, what a joy to be in the presence of God. Amen. நம்ம ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனால் முடிவோ சம்பூர்ணமா இருக்கும் என்று சொன்னபடி என் ஆண்டவர் நம்மை சம்பூர்ணப்படுத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். துவங்கும் பொழுது இவ்வளவு பெருசா இல்ல, துவங்கும் பொழுது இவ்வளவு குளோரியஸா இல்ல, துவங்கும் பொழுது இவ்வளவு இல்ல, ஆனா கர்த்தர் இருந்தார். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருது, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். ஆமென். அவர் இன்றும் இருக்கிறார். ஆமென். ஆதியாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, ரகனமா ஷெகரி ஆந்தரோ, யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தீர்க்கதரிசனமா அந்த வார்த்தையை சொல்றேன். ஏசிஏ பெரியார் நகர் மினிஸ்ட்ரியோட கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருப்பார். அவர் எங்க கூட இருக்கிறது தான் எங்களுக்கு பலன். ஆமென், ஆமென், ஆமென். நீங்களாம் ரொம்ப நேரம் நின்று ஆராதிச்சிங்க. நான் வரும்போது யூடியூப்ல கூட கொஞ்சம் பார்த்துட்டே வந்தேன். அற்புதமாய் ஆராதனை செய்தீங்க, ரொம்ப அற்புதம். அதனால உட்காந்து ஒரு பாட்டு பாடுவோம், அதுக்கப்புறம் நின்று நம்ம பாட்டு பாடுவோம். பாஸ்டர் கிட்ட நான் கேட்டேன், எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு கேட்டேன். அவர் சொன்ன உங்க டைம்னு. அப்ப நான் சொன்ன, பாஸ்டர் அது ரொம்ப டேஞ்சரான ஸ்டேட்மெண்ட், என்ன முதல் தடவை நீங்க பாக்குறீங்க, நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். பாஸ்டர் அதே சொல்லிட்டேன், பாஸ்டர் நேரம்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க போங்க. அதனால நம்ம காலையில வரைக்கும் ஆராதிச்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை. பாருங்க, எல்லாம் ஆமீனும் வரமாட்டேது, ஒன்றும் வரமாட்டேது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நான் அதிகமாய் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. எங்களை பற்றி எங்கெல்லாம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் பொழுதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு பயம் வரும். ஏன்னா அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு. ஒரு அழகான வசனம், உலகத்தை கலக்கிற ஒரு அற்புதமான வசனம். ஆனால் அவர்களுக்கு நாம் தகுதியா இருக்கிறோமா என்று யோசித்து பார்த்தால் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி அழகு பார்க்கும் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை அற்பமானவர்களை தெரிந்து கொள்கிறார். உங்க வாழ்க்கையில பலவீனம் தகுதி இல்லைன்னு சொல்றீங்கன்னா, அப்போதான் பரலோகம் உங்களை தகுதிப்படுத்துகிறவர்களாய் மாற்றுகிறது. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. என்றைக்கு உலகம் நம்மை நிராகரிக்கிறதோ அன்றைக்கு பரலோகம் நம்மை அங்கீகரிக்கிறதா இருக்கிறது. ஆமென். என்றைக்கு உலகம் உனக்கு தகுதி இல்லை என்று சொல்கிறதோ அன்றைக்கு பரலோகம் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதனால நான் ரீசெண்டா ஒரு பாட்டு எழுதினேன். தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன், தெரியலன்னா லிரிக்ஸ் யாராவது போடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நீர் என்ன மறக்கல. சத்தமா சத்தமா. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக
கடல் தாண்டி சொல்லுங்க. நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அவன் சேர்ந்து பாடுவோம், விடுறாதீங்க எல்லாரும் சேர்ந்து. வழி தெரிஞ்சோம் நான் தொலைஞ்சு போன ஆண்டவரே. ஆமென். இந்த பாட்டு எழுதும் போது இப்படி எழுதுனேன், வழி தெரியாம நான் தொலைஞ்சு போன ஆண்டவரே அப்படின்னு எழுதுனேன். அப்ப உட்காந்து யோசிச்சு ஒரு பாட்டை எழுதுனா ஓகே, பாட்டு எழுதினா மறுநாள் ரிலீஸ் பண்ணுவோம், அப்படி கிடையாது. குறைஞ்சது ஒரு 3 மாசம் அந்த பாட்டை பாடி 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 அது எங்களுக்கு ஊழியம் பண்ணணும். அது எங்களுக்கு ஊழியம் பண்ணாதான் உங்களுக்கு ஊழியம் பண்ணும். ஆமென். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எந்த கத்தி என் வீட்டில் வெங்காயத்தை வெட்டலையோ பக்கத்து வீட்லேயும் போய் அந்த கத்தி வெங்காயத்தை வெட்டாது. உண்மையா இல்லையா? முதல்ல கத்தி என் வீட்டில் இருக்கிற வெங்காயத்தை வெட்டணும். அப்படின்னா என்னன்னா, நான் பாடுகிற பாடலோ சொல்லுகிற வசனமோ அது என்னை முதலாவது உடைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி எனக்கு ஊழியம் செஞ்சுச்சுன்னா அது உங்களுக்கும் ஊழியம் செய்யும். ஆமே. அப்ப இப்படி வழி தெரியாம நான் தொலைஞ்சு போயிட்டாண்டவரே. இன்னைக்கு வழி தெரியாம யாரும் தொலைஞ்சு போறதில்லை. 99% ஆஃப் த டைம் வழி தெரிஞ்சும் சில நேரங்களில் நாம் தொலைந்து போகிறோம். ஆனால் தொலைஞ்சு போயிட்டேன்னு தூக்கி போடாம என்னை தேடி வருகிற ஒரு ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். எவ்வளவு தூரம் போனாலும், எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும், எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் என்னை தேடி வருகிற ஒரு ஆண்டவர், என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், என்னை சுமக்கிற ஒரு ஆண்டவர், எனக்காக பிரயாசப்படுகிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்ன. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்ன. சரி சொல்ல, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி. சொல்லுங்க. நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீர் என்ன வெறுக்கல. சத்தமா கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. என்று சொல்லுமா, கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே எனக்கு ஆதரவாய் நின்றவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆமே. நீங்க நல்ல காரியம் செய்யுங்களேன், நல்லது பண்ணுங்களேன். ரொம்ப நல்லது பண்ணீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றதுக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கட்டும், ஏதாவது ஒரு தப்பு நடக்கட்டுமே, கல்லு ரெடியா கையில வச்சு நிற்பாங்க. இன்னைக்கு உற்சாகப்படுத்துவதற்கு கூட்டங்கள் இல்லை, நம்மளை எப்ப காலி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு கூட்டங்கள் அநேகம் உண்டு. ஆனால் அதன் மத்தியில எனக்கு ஆதரவாய் இயேசு இருக்கிறவரா இருக்கிறார். ஆமே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என்னை கரம் பிடித்து தூக்கி நீர், என் கரைகள் எல்லாம் நீக்கி நீர். என் கரம் பிடித்து தூக்கி நீர், என் கரைகள் எல்லாம் நீக்கி நீர். உம் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. சொல்லுங்க. நீர் என்ன மறக்கல, நீர் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல,
தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி. சில நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணாலும் ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கடல் தாண்டி. சொல்லுங்க, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி சத்தமா, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தான். சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சொல்லுங்க, வழி தெரிஞ்சோம், வழி தெரிஞ்சோம் நான் தொலைஞ்சு போனேன். பாதை புரியாம, பாதை புரியாம பயந்து நின்ன. வழி தெரிஞ்சோம், வழி தெரிஞ்சோம் நான் தொலைஞ்சு போனேன். பாதை புரியாம பயந்து நின்ன. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க, ஆண்டவரே, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. எல்லா கையை உயர்த்தி, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி. சொல்லுங்க, ஒரு விசை மாத்திரம், நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால. சத்தமா, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. எனக்காக, இயேசு உங்களுக்காக, எனக்காக, நமக்காக நம்மை தேடி வந்த அவர் ஆண்டவர். ஆமென். வசனம் சொல்கிறது, அவர் ஆழத்தில் கரம் பிடித்து நம்மை தூக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க, நான் ஆழத்தில் இருந்த ஐயா, ஆனா இயேசுவின் கரம் என்னை தேடி வந்தது, அவர் கிருபை என்னை தேடி வந்தது, அவருடைய தயவு என்னை தேடி வந்தது, அவருடைய திட்டங்கள் என்னை தேடி வந்தது, அவருடைய தரிசனம் என்னை தேடி வந்தது, அவருடைய அன்பு என்னை தேடி வந்தது. என்னை மறக்கவே இல்லை, என்னை வெறுக்கவே இல்லை, என்னை தள்ளிவிடவும் இல்லை. எனக்காக இறங்கி வந்தவர் என்னை உயர்த்துவதற்காக வந்தார். ஆமென். எதற்காக உங்கள் கரத்தை பிடித்தாரோ அதை நிறைவேற்றும் அளவும் அவர் சும்மா இருப்பதில்லை. எதற்காக தேடி வந்து உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றும் அவர் அவரை சும்மா இருப்பவே மாட்டாரு. ஆமென். எதற்காக தேடி வந்து உங்களை தொட்டாரோ, எந்த திட்டத்துடன் வந்தாரோ
அந்த திட்டத்தை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். திரும்ப அந்த வசனத்தை சொல்றேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். எப்போ இருந்தார்? ராஜ்யத்தில் இருக்கும் போது மட்டும் இல்ல, தன் சொந்த ஜனம் அவன் வேண்டாம் என்று அவனை குழியில் போட்டு அவன் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று நினைத்த பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒருவேளை இந்த மாலை வேளையில நீங்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று உங்கள் எதிரிகளோ சொந்தங்களோ நண்பர்களோ உங்களுக்கு எதிர்த்து திட்டங்களை போட்டு அழிக்க நினைக்கும் சில நினைவுகளை வைத்திருந்தார். இன்றைக்கு ஒரு வசனம் உண்டு, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்களோ நான் அழிந்து போகும்படி தீமையாக நடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், என் ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாக மாற்றி முடித்தார் என்று யோசேப்புக்கு ஒரு சாட்சியின் வார்த்தையை தந்த தேவன் அதே ஆண்டவர் குழியின் அனுபவமாய் இருக்கலாம், ஒருவேளை குறைவின் அனுபவமாய் இருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து தூக்கி உயர்த்தி நிறுத்துகிறவராய் இருக்கிறார். தீமை எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி ரேதனாமா ஷேகே உங்களை சாட்சியாக நிறுத்த ஒரு வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். He will do it again in your life. அவர் மீண்டும் ஒரு விசை சாட்சியை எழும்பச் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மீண்டும் சாட்சி உங்க வாழ்க்கையில இருந்து வரும். அட என்னம்மா இது சோகமா மூஞ்ச வச்சு சொல்லலாமா? மீண்டும் சாட்சி வரும் அப்படி சொன்னா ஒரு புத்துணர்வு வருமா? தட்டி சந்தோஷமா உற்சாகமா சொல்ல, மீண்டும் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்துவமான சாட்சி உண்டாகும். ஆமென், ஆமென். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆமென். நிறைய நேரத்துல பாருங்க, இந்த உலகம் எப்படி சிந்திக்கும் என்று சொன்னால், பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்டோட போய் சேர்ந்துக்கும். யாரெல்லாம் பெஸ்டா இருக்கிறாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துப்பாங்க. யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கிட்ட போய் சேர்ந்துப்பாங்க. யார்கிட்ட வசதி இருக்கோ அவங்க கிட்ட போய் சேர்ந்து, எங்க சொந்தக்காரர் தாங்க, என் ஃப்ரெண்டு தாங்க, என் கூட பக்கத்து வீட்டுல இருந்தவருங்க அவரு. ஆனால் நாம் ஒன்றுமில்லாத பொழுது ஒரே ஒருவர் தான் நம்மோடு கூட இருப்பார், அது இயேசு மாத்திரமே. ஆமென். யோசேப்புக்கு இருக்கிற ஒரு பெரிய பலன் என்ன தெரியுமா? அவன் எந்த சூழ்நிலையில் போனாலும் கர்த்தர் அவனுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டான். இந்த மாலை வேளையில என்ன வாக்குத்தத்தத்தை அதுவும் பாருங்க, வாக்குத்தத்தம்னால எனக்கு ஒரு ஞாபகம் வந்துடும். என்ன தெரியுமா? உங்க சபையோட வழக்கம் எனக்கு எப்படின்னு தெரியல. 31ஆம் தேதி நைட்டு, டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி நைட்டு பிராமிஸ் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. இங்க கொடுப்பாங்களா? பரவாயில்ல, நல்ல மண்டையை ஆடுறீங்க. கொடுப்பாங்க. அதை வேற நம்ம எப்படி எடுப்போம் சொல்லுங்க? ஆண்டவரே, போன வருஷம் நான் அந்த வசனத்தை எடுக்கலான்னு போனேன், பக்கத்துல இருந்த ஆண்டி எடுத்துட்டாங்க. ஆண்டவரே, இந்த வருஷமாவது ஒரு நல்ல வசனத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு தேடி ஒரு வசனத்தை எடுத்து, இல்ல பைபிள் படிச்சு ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை தரணும்னு வாங்கி அதை எழுதி அதை ஜெபிக்கிற ஒரு கூட்டமா நீங்க இருப்பீங்கன்னா நல்லா கேளுங்க. யோசேப்புக்கு வாக்கு கொடுத்த உடனே மறுநாளே எல்லாம் நடந்துடல. சொல்லுங்க, நடக்கல. சொல்ல மாட்டீங்களே, மறுநாளே நடக்கல. நல்லா கேளுங்க. எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில பயங்கரமான நெருக்கம், தலையே தூக்க முடியல, பிரச்சனை, ஒரே குறைவு, ஒரே டென்ஷன் அப்படின்னு இருக்குதுன்னா உங்க வாழ்க்கையில பெரிய தேவ திட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். இதை மட்டும் தேவ ஜனமாகிய நீங்கள் மறந்துடாதீங்க. நல்லா கேளுங்க. பிரஷர் எப்போ அதிகமாகுதோ அங்க தேவ திட்டம் மகத்துவமா இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். தேவ திட்டம் இல்லாதவங்களுக்கு ஒரு டென்ஷனும் கிடையாது, பிசாசுக்கும் டென்ஷன் கிடையாது. ஆனா அவன் ஒரு வேஸ்ட்பா. ஆனா உங்க வாழ்க்கையில டென்ஷனு, குறைவு, எதிர்ப்பு, போராட்டம், பிரச்சனை, எங்க கால வச்சாலும் பாமா வெடிக்குது பாஸ்டர்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். தேவ திட்டம் இருந்தா நல்லா இருந்த சகோதரன் எல்லாம் எதிரியா மாறுவான். தேவனுடைய மகத்துவமான வல்லமை, கிருபை, தயவு, தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் எதிரே பார்க்காதவன் தான் நமக்கு குழி வெட்டுவான். ஆனால் அவங்க எல்லாம் போட்டோம், பரவாயில்ல, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் கடைசி வரைக்கும் இருப்பார். ஆமென், ஆமென். அந்த திட்டத்தை மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா போதும், அவர் உங்களை எங்கே கொண்டு போய் வைக்க வேண்டுமோ அங்கே அற்புதமாய் கொண்டு போய் வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இதுல பாருங்க, எப்படி கொண்டு போவார் நமக்கு தெரியாது. நல்ல இப்ப எக்ஸாம்பிள் இப்படி சொல்றேன் பாருங்க. இங்க நான் நிக்கிறேன், என் வாக்குத்தத்தம் அங்க இருக்குது, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் போகிற பாதையை நான் அறியேன், அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். ஒருவேளை ரூட்டும் போட்டு கொடுத்துட்டாருன்னா ஓகே ஆண்டவரே, பாயிண்ட் பேரு நான் பாட்டு போய் ஏறிடுறேன் ஆண்டவரே இருக்கும். இல்ல, ஏன் தெரியுமா?
நாம் இங்கே துவங்குகிறோம். இங்கே வாக்கு தத்துவங்களை தருகிறார், நமக்கு நல்ல வசனங்களை தருகிறார், உன்னை உயர்த்துவேன் என்று சொல்கிறார், நமக்கு பெரிய வாக்குகளை கொடுத்து நமக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆனால் பாதைகள் ஒன்றும் புரிவதில்லை. ஏன் அப்படி புரிய மாட்டேங்குதுன்னா, இந்த பாதை எல்லாம் அவருக்குரியதா இருக்கிறது. இந்த பாதை நல்லா கேளுங்க, இலக்கு உங்களை சந்தோஷப்படுத்தும். வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி நான் இலக்குக்கு போவது மாத்திரமல்ல, நான் இலக்குக்கு போகும் பாதையெல்லாம் கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செய்தார், என் கூட இருந்து எப்படி யுத்தம் பண்ணினார், என் கூட இருந்து யாரையெல்லாம் ஆண்டவர் தூக்கினார், கொண்டு வந்தார், கதவை அடைச்சார், கதவை திறந்தார்னு பல அற்புதங்கள். ஆமென். இந்த பாதை அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த பாதை, this journey will teach you the faithfulness of God, the interventions of God, the glorious plan of God. Amen. அப்ப நம்ம இப்படி சொல்லலாம், it is not the destiny, it is the journey with God. Amen. இலக்கு அல்ல, நாங்கள் கர்த்தரோடு நடந்து போவதுதான் ஒரு அற்புதமான பாதையா இருக்குது. எனக்கு ஒரு ஷூரிட்டி இருக்குது, வாக்கு பண்ணினவர் வாக்கு நிறைவேறும் போது மட்டுமல்ல, வாக்கு நிறைவேறும் வரைக்கும் அவர் என்னை அற்புதமா என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டே வருவார். பாதையில பள்ளம் இருக்குது, குழி இருக்குது, பரவாயில்ல, என் கூட இருக்கிறார். ஆமென். எதிரிகள் என்னை பார்த்து நரகிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, என்ன குழியில போட்டது மட்டும் இல்ல, என்ன அடிமையா வித்து நீ ஒண்ணுமே இல்லாம போயிடணும் போடா அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அங்கேயும் ஆண்டவர் அவங்க கூட இருந்தார். ஆமென். அது ஒண்ணுதாங்க நமக்கு ஸ்ட்ரென்த். நாங்க அடுத்து ஒரு பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சாம் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அதுக்கு அந்த பாட்டு, நீர் என்னோடு இருப்பது எனக்கு போதும் ஆண்டவரே, ஆயிரங்கள் என் பக்கம் இருப்பதல்ல, சான்றோர்களும் மேன்மக்களும் என்னோடு இருந்து எனக்காக பரிந்து பேசுவது எனக்கு மேன்மை அல்ல, அவர் ஒருவர் என்னோடு கூட இருந்தால் போதும். இந்த வருஷம் எங்களுக்கு 20 வருஷம், நான் ஊழியத்துக்கு வந்து 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது 26வது வருஷம். திரும்பி பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும், எந்த பேக்ரவுண்டில், எங்க அம்மா ஹிந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, ஒரு செகண்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். ஊழியனா என்னன்னு தெரியாது, சபனா என்னன்னு தெரியாது, ஆராதனா என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா ஆண்டவர் அழைச்ச சத்தம் மட்டும் எனக்கு தெரியும். அந்த ஒரே ஒரு சத்தத்தை கேட்டு எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது ஒன்றும் தெரியாது. 2006 பிப்ரவரி 6 ஒரு அற்பமாய் ஒரு ஸ்டெப்பை ஆண்டவரோட ஊழியத்தை எடுத்து வச்சு, எந்த கனெக்ஷனும் கிடையாது, எந்த கான்டாக்டும் கிடையாது. ஆனா 20 வருஷம் நான் ஒன்று சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருந்ததுனாலே இன்றைக்கு நான் இங்கே சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறேன். பணபலங்கள் தேவையில்லை, மக்களின் சப்போர்ட் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, அதெல்லாம் அப்புறம் வரும். ஆனால் எதுவுமே இல்லாத போது கர்த்தர் நம்மை அறிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆமே. ஆனால் தான் பாடினேன், சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்குது ஆண்டவரே, ஆனால் தகுதியற்ற எங்களை தேடி வந்தது எதற்காக? ஏன்னா ஒருவேளை நீங்க கேட்பீங்க, ஆண்டவரை பார்த்து ஒருவேளை ஆண்டவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சு நீங்க கேட்டீங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பீங்க? அதான் கேட்பேன், ஆண்டவரே ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, ஏன் ஆண்டவர்? அதை மட்டும் தான் கேட்பேன். ஏன்னா அதற்கு நமக்கு இன்றைக்கு வரைக்கும் பதிலே கிடையாது. ஆமே, அதுக்கு பதிலே கிடையாது. ஆண்டவர் மட்டும் தான் சொல்லணும் ஏன்பா. நான் சொல்லுவேன், சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்யும் நன்மைகளுக்கும் அற்புதங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நமக்கு வழியே தெரியக்கூடாது. எப்படின்னா, இதனாலதான் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னு தெரிஞ்சிச்சுன்னா அதற்கு பெயர் கிரியை. என்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில வரும்போது அது புரியவே இல்லையோ, அதுதான் தேவ கிருபை. ஆமென். நான் சொல்லுவேன், கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய நடத்துதல் நமக்கு புரியவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரியவே கூடாது, புரியவே கூடாது. புரியவே இல்லைன்னா அதான் தேவ கிருபை. அப்ப நீங்க ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, எதுக்கு ஆண்டவரே என்ன ஆசீர்வதிச்சீங்க, எதுக்கு ஆண்டவரே என்ன உயர்த்தினீங்க, எதுக்கு எனக்கு இந்த நன்மை? ஏன்னா நீங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, அவர் மேல் நம்பிக்கை வைத்ததுனாலே, அவர் உங்களை உயர்த்தினதுனாலே, அவர் உங்களை ஆசீர்வதித்ததுனாலே புரியவே புரியாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கு பாப்போம், கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை உயர்த்துவோம். Thank you Jesus. Thank you Jesus. ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆராதிப்போம். Thank you Holy Spirit. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நல்லவராய் இருக்கிறார் என்பதை? எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று? எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க அவர் உண்மை உள்ள தேவன் என்பதை? ஆமென். அவர் உண்மை உள்ள தேவன். Come on, let's go guys. எல்லாம் கைகளை தட்டி, come on.
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். Come on, எல்லாரும் கைகளை தலைக்கு மேல தூக்கி தட்டி, come on, lift his holy name. He is worthy to be praised. Come on. தெரிந்தவங்க எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த அவர் என்னோடென்றும் இருக்கி. கையை உயர்த்தி, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே விசுவாசத்தோட நம்பிக்கையோட, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. நல்லா எல்லாம் தலைக்கு மேல கையை தூக்கி ஆயிரம் தட்டி, come on. சொல்லுங்க, நமக்காக மரித்தார், நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே கையை உயர்த்தி, என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே விசுவாசத்தோட நம்பிக்கையோட, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. அவர் எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்களை காக்கிறவர், அவர் எங்களை நடத்துகிறவர், அவர் எங்களை சுமந்து செல்கிறவர். மேகங்கள் நடுவிலே, இடி முழக்கத்தின் தொனியிலே, ராஜாதி ராஜாவாய் அவர் எங்களை மீட்கும்படி வருகிறார். எல்லாரும் சேர்ந்து come on, எல்லா கைகளை வேகமா தட்டுங்க, come on, come on. மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில், ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில், ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். கையை உயர்த்தி, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. சொல்லுங்க நீங்க மாத்திரம், அவரே சத்தமா. விசுவாசமா எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும். அவர் என்னை காண்கிறவரே, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே என்னை என்றும் எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. One last time, everyone together, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. எல்லா கைகளை தட்டி, come on, lift your hands above your head.
இயேசுவை கொண்டாடுகிறோம். எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெஸ்ட் கைத்தட்டு கொடுங்க பாப்போம். என்னை காண்பவர், என்னை நடத்துபவர், அவர் எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. கையை உயர்த்தி அவரே என்னை என்றும் காண்பவர். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும். உங்க சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, உங்க எதிர்காலத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க. அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. அவர் உங்கள் சூழ்நிலையை காண்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த பிரச்சனையில் இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்ரோயி, என்னை காணும் தேவன் என்று வசனம் சொல்கிறது. அந்த காண்கிற தேவன் உங்கள் சூழ்நிலையை காண்பது மாத்திரம் அல்ல, இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றலாம் என்று திட்டமிட்டு அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் குறைவில் உங்களை நடத்துவார், உங்கள் பலவீனத்தில் உங்களை நடத்துவார், உங்களை எதிர்ப்பில் நடத்துவார். எந்த எதிர்ப்பு இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களை நன்மைக்கு ஏதுவாக நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். இது குறைவின் சூழ்நிலையாய் முடியாமல் இது சமாதானமாய் முடிய பண்ணுகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை உங்களை எதிர்த்து கேஸ் போட்டு உங்க மேல ஒரு வழக்கு போட்டு உங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு நடக்கும் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு நியாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்கள் மேல் பழி போட்டு வீண் பழி போட்டு அது மாத்திரம் உங்க ஆபீஸ்ல ஒரு கும்பலா சேர்ந்து உங்களை ஓரமா கார்னர் பண்ற ஒரு கூட்டம் இருக்குன்னா கர்த்தர் உனக்கு நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு நியாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை என்று சொன்னவர், உன்னை காண்கிற தேவன், உன்னை நடத்துகிற தேவன், உன்னோடு கூட இருந்து அவர் உனக்கு செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னவர், பயங்கரமானதையும் ஓ பரலோகமே இறங்கி செய்யும். கொஞ்ச நேரம் எல்லாம் அந்நிய பாஷையில பேசுங்க பாப்பா. Just 1 minute. I want everyone to speak in tongues for some time. Come on, open up your mouth. எல்லாம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து பேசுங்க, உங்க எதிர்ப்பை பார்த்து பேசுங்க, உங்க குறைவை பார்த்து பேசுங்க. ஓ தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, ஓ கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, எதிரியின் திட்டங்கள் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. எதெல்லாம் எதிர்ப்பாய் என் அழைப்புக்கு எதிராய் செயல்படுகிறதோ அவைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டுமே. ரேவாதானமா ஷேக்ரிதி ஹாந்தரு ராபானா தாலரானாமா சேரதி ஹாந்தரே ராக நல்ல ஆவியில நிறைந்து எல்லாம் come on, open up your mouth and speak in tongues. ஓ நுகங்கள் உடைக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. ஆராதிக்கும் பொழுதே பாடும் பொழுதே ஓ அவரை உயர்த்தும் பொழுதே தடைகள் உடைக்கப்படட்டும். நன்மையானதை செய்வேன் என்று சொன்னவர் ரீபாதானமா லரைட ஷேகரி ஹாந்தரம் ராஹல்பானா தி ஹாந்தரோ லோக்ரோனமா ஷேகரி ஹாந்தரா Ribana darala ranama shekeri handaraba leganama shekle di handaro rabanama rehalara nama sere di handaro rabale redenema lekro du handan ma shekre di handanam. அவர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவராக இருக்கிறார். ஓ தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், ஒரே வார்த்தையில் எல்லாவற்றையும் மாற்றின என் தேவன் உங்களுக்காக ஒரு வார்த்தையை தருகிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் சகலத்தையும் பார்த்து கொள்வார். மனமே கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, அவர் பார்த்து கொள்வார். ஏன் என்று சொன்னால் யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் அவருடையதா இருக்கிறது. யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களுக்காக இறங்கி யுத்தங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஓ நாங்கள் யுத்தத்துக்கு போய் எங்கள் பலத்தினால் வெற்றி வரும் என்று நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு பலன் எங்கே வருகிறது? அவருடைய பிரசன்னத்தில் வருகிறது. ஓ எங்களுடைய பலன் அவருடைய பிரசன்னத்தில் உண்டு. நான் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து ஓ கர்த்தர் எனக்கு யுத்தங்களை செய்வதை நான் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை நான் அறிந்து கொள்வேன், அவரே தேவன் என்பதை நான் புரிந்து கொள்வேன். என் விசுவாசத்தை ஓ கனப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து
நீர் செய்யும் யுத்தம் காண்பே, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து. எல்லா வாயிலும் அறிக்கை செய்யட்டும். நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். ஒரு விசை கூட, உந்தன் பிரசன்னத்தில், உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால், என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால், என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால், உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. சொல்லுங்க எல்லா வாய்களை திறந்து, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, யெகோவா யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய். நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. சத்தத்தை உயர்த்தி, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சொல்லுங்க, உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை, முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய், உம் வல்லமை, அவருடைய வல்லமைக்கு முன்பாய் உங்கள் பலவீனம் ஒன்றுமில்லை, உங்கள் எதிர்ப்பு ஒன்றுமில்லை, உங்கள் குறைவுகள் ஒன்றுமில்லை. ஓ முடிவு ஒரு விசை கூட, உம் வல்லமைக்கு முன்பாய், உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. சொல்லுங்க வாழ்க்கையில திறந்து, உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றுமே நிற்க முடியாத ஆண்டவரே. சொல்லுங்க, ஓ முடிவு என்றும் இல்லை. யெகோவா, கையை உயர்த்தி, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை. சொல்லுங்க, யெகோவா யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும். ஓ யெகோவா சபையோர், என்னை ஆளுகை. சொல்லுங்க, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல், ஏசப்பா இல்லாம ஒன்று இல்லைங்க, ஒண்ணு நடக்காதுங்க. என்னை சேர்த்து கொள்ளும் நல்ல தேவனே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து, உந்தன் பிரசன்ன. சத்தத்தை உயர்த்தி எல்லா வாய்களும் அறிக்கை செய்யணும். கமான், யாரும் சும்மா இருக்க கூடாது. எல்லா ஆண்டவரை ஆராதிக்கணும், அவருடைய பிரசன்னத்தை நோக்குகிறவர்களா இருக்கணும். கமான் சொல்லுங்க, ஆமாண்டவரே, உந்தன் பிரசன்னத்திலே, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால், என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றுமாகாது. ஆமாண்டவரே, என் சுயத்தினால்
ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால், உந்தன் பிரசன்னத்தால். அப்பா உங்களால மட்டும்தான் கூடும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதப்பா. சொல்லுங்க, உங்க வல்லமை இல்லாமல் ஒன்று நடக்காது. சொல்லுங்க ஒரு விஷயம், உங்க பிரசன்னத்தால், உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் கூடுமே. எல்லா கைகளை உயர்த்தி யெகோவா ஹோசேனு, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா என்னை ஆளுகை. யெகோவா யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சொல்லுங்க, மலைகள் பர்வதங்கள், மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள், மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய். ஒரு விசை கூட எது மலையாய் நிற்கிறதோ அதை பார்த்து சொல்லுங்க, மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து. சொல்லுங்க, மலைகள் பர்வதங்கள், மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டி எழுப்புவீரே. என் உடைந்து போன சூழ்நிலையிலிருந்து என்னை கட்டி எழுப்புகிற ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யுமே. என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை சொல்லுங்க ஒரு விஷயம் கூட, யெகோவா ஹோசேனு, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை சொல்லுங்க, எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டுமே. யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும். யெகோவா சபையோன், என்னை சொல்லுங்க, எல்லா கைகளை உயர்த்தி யெகோவா ஹோசேனு, யெகோவா ஹோசேனு. சொல்லுங்க, யெகோவா யெகோவா ஹோசேனு. சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஆண்டவரே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. எந்த இடத்தில் உடைந்து போய் நிற்கிறீர்களோ அங்கே உங்களை கட்டி எழுப்புகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய மகிமை உங்களை கட்டி எழுப்பும். அவருடைய திட்டம் உங்களை கட்டி எழுப்பும். அவருடைய பிரசன்னம் உங்களை கட்டி எழுப்பும். அவருடைய கிருபை உங்களை கட்டி எழுப்பும். உடைந்து போனேன் என்று சொல்லாதீங்க. உருவாக்குகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தள்ளி விடுகிறதே இல்லை. அவரை நம்பி வருகிற ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்துகிறதும் இல்லை. எதெல்லாம் உடைந்து போயிருக்கிறதோ அவைகளை கட்டி திரும்பவுமாக எழுப்பி அவைகளை உயரங்களிலே ஸ்தாபிக்கிற ஒரு ஆண்டவர் இங்கே இருக்கிறார். எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும்,
எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டையா இருந்தாலும் என் இயேசுவின் பிரசன்னத்திற்கு முன்பதாக அவைகள் மெழுகு போல உருகி போகும். இருந்த இடமே தெரியாதபடிக்கு மாற்றுகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த கட்டியா இருந்தாலும், எந்த வியாதியின் தடமா இருந்தாலும், என் ஆண்டவர் இருந்த இடமே தெரியாதபடிக்கு என் ஆண்டவர் அவைகளை அழித்து போடுகிற, எடுத்து போடுகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஓ, தடமே தெரியாது, தடமே தெரியாது. இங்கேயா இருந்துச்சு, இந்த இடத்துலயா இருந்தது. எந்த இடத்துல உங்களுக்கு சுகம் இல்லாமல் இருந்ததோ, எந்த கட்டியோ, எந்த வியாதியோ, எந்த நம்பரோ, எந்த மருத்துவர்களின் ரிப்போர்ட்டோ, இந்த நேரமே என் ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்பி அந்த பர்வதங்களை எல்லாம் மெழுகு போல புருகச் செய்கிறவர். ஓ, அந்த பர்வதங்களை எல்லாம், மலைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் தவிடுபொடியாய் ஆக்குகிற ஒரு பிரசன்னம், ஓ டுனாமிஸ் வல்லமை உங்கள் மத்தியிலே இருக்கிறது. ராஹால்பானா ஷேகேரியா ரேஹாலானா மாஷேக். எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் என் இயேசுவின் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பது இல்லை. Thank you Jesus, thank you Jesus. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சொல்லுங்க, என் பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. அர்ப்பணித்து சொல்லுங்க, என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும். ஒருவேளை இந்த மாலை வேளையில என் பலத்தினால இதை சாதிச்சிடலாம், எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்னால இதை சாதிச்சிடலாம், என் மூளை அறிவினால சாதிச்சிடலாம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகுதியினால சாதிச்சிடலாம்னு நிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வார்த்தை உண்டு. உங்களுடைய பலத்தில் நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்க போவதில்லை. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, அவர் உங்களை நினைவு கூர்ந்துட்டாருன்னா, அவர் உங்கள் வஸ்திரத்தின் ஓரத்துல கொஞ்சம் டச் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாம் மாறிவிடும். அதனால இந்த மாலை வேளையில, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நான் எப்படியாவது மாத்தணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா மாத்த முடியல ஆண்டவரே. ஆனா நான் சொல்றேன், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல். ஒரு விசை கூட, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல். சொல்லுங்க, என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் பலத்தினால் ஒன்றுமாகாது. அர்ப்பணிப்போட சொல்லுங்க, என் சுயத்தினால் ஒன்றும், என் திட்டத்தினால, என்னுடைய ஸ்ட்ராட்டஜினால, என் பலத்தினால் ஒன்றும் ஆகா. இந்த சூழ்நிலை மாறாத ஆண்டவரே, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால், உந்தன் பிரசன்னத்தால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்குது. அவருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். என் இயேசு வந்தால் போதும். சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தாலே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால், உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. கடைசியா எல்லாம் கையை உயர்த்தி, யெகோவா யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை. யெகோவா யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல். எல்லா சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, நீர் இல்லாமல்,
நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. சேர்த்து கொண்டவருக்கு நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, அவர் வல்லமை சாதிக்கும், அவர் வல்லமை செய்து முடிக்கும், அவருடைய பிரசன்னம் செய்து முடிக்கும். ஓ, அவருடைய மகிமை செய்து முடிக்கும், அவருடைய டுனாமிஸ் வல்லமை செய்து முடிக்கும். நுகங்களை உடைக்கும், தடைகளை உடைக்கும், எதிரியின் திட்டங்களை உடைக்கும். ஓ, எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. சொல்லுங்க, ஓ, எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, எஜமானனே, சத்தமா, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, 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 என் எஜமானனே, என்றும் நடத்தும், என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. சொல்லுங்க, மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. சொல்லுங்க, உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை சொல்லுங்க. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்து. என் ஆதாரமே, என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் கார என் ஆதாரமே. சொல்லுங்க, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பு, ஆமாண்டவரே, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரேயில். சொல்லுங்க, அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும்
ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். சொல்லுங்க, உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை. நன்மை வந்தாலும் நன்மை வராவிடிலும் சொல்லுங்க, உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை. இறுதி சொல்லுங்க எல்லாம். I want everyone to lift your hands. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இது ஒரு பாடலாக இந்த மாலை வேளையில ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கட்டும். நிறைய நேரங்களில் நன்மை நடந்தால் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்கிறோம். நன்மை நடக்காவிடிலும் அவர் நல்லவராய் இருக்கிறார். அற்புதம் நடந்தாலும் அவர் நல்லவர், அற்புதம் நடக்காவிடிலும் அவர் நல்லவர். ஜெபத்திற்கு பதில் வந்தாலும் அவர் நல்லவர், ஜெபத்திற்கு பதிலே வராமல் போனாலும் அவர் நல்லவர். ஓ, அவர் அற்புதராய் இருப்பதனாலே அவரை நான் கொண்டாடுகிறேன், அவரை ஆராதிக்கிறேன். சொல்லுங்க, உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை. இறுதி வரை. நல்ல மார்க் வந்தாலும் நல்ல மார்க் வரலனாலும் உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை. உம்மை சொல்லுங்க ஒரு விசை கூட, உம்மை நம்பிடுவேன், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை. உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன காப்பதால, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஒரு விஷயம், இந்த மாலை வேளையில மனிதர் உங்களுக்கு ஒரு கதவோ இரண்டு கதவையோ அடைத்திருக்கலாம். உங்களுக்கு வரும் ஆசீர்வாதத்தை அவர்கள் தடை கூட பண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு வார்த்தை உண்டு, மனிதர்களால் 1-2 கதவுகளை தான் மூட முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்காக 1000 கதவுகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார். அவங்க மூடினதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு, அவங்க மூடினது 2 கதவு. ஆனா கண்ணுக்கே தெரியாத, ஓ அவன் மூளைக்கு எட்டாத, ஓ அற்புதமான பரலோகத்தின் கதவுகளை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். பாஸ்டர், அந்த வேலை எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை பாஸ்டர், அந்த இடம் எனக்கு கிடைக்க வேண்டிய இடம் பாஸ்டர், அந்த நன்மை எனக்கு கிடைச்சிருக்கணும் பாஸ்டர். மனிதர்கள் மூடிட்டாங்க. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஆண்டவர் எனக்காக 1000 கதவுகளை, ஓ அற்புதமான கதவுகளை, நன்மையின் கதவுகளை, ஓ உனக்காகவே 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 அவர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ மனிதர் அடைத்த கதவுகள் 1-2 நீர் எனக்காக திறந்தது. ஓ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை தூரத்தி வந்து ஊழிய வாழ்க்கையை துவங்க செய்கிறவர். ஓ மனிதர் அடைத்த கதவுகள் 1-2 நீர் எனக்காக திறந்தது. சொல்லுங்க, ஓ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை தூரத்தி வந்து ஊழிய துவங்க செய்திரே. ஆதாரம் மனிதர்களின் ஆதாரம் அல்ல, நான் வாங்கும் சம்பளம் எனக்கு ஆதாரம் அல்ல, நான் செய்யும் வேலை எனக்கு ஆதாரம் அல்ல, என்னை அழைத்தவரே ஆதாரம். ஆதாரமே என் ஆதரவே, அழைத்த அழைப்பின். சொல்லுங்க, எஜமானனே எஜமானனே, என் எஜமானன் என்னை அழைத்த எஜமானனே எஜமானனே என் எஜமானனே என்றும் நடத்தும். சொல்லுங்க, உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. 50 வருஷம் அவர் அழைப்பும் தரிசனமும் இந்த ஊழியத்தோடு இருந்ததுனால இன்றைக்கு இந்த ஊழியம் மகிமையாய் வந்திருக்கிறது.
வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஆமென். எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே, திரும்ப நாங்க சொல்றோம், நன்மை நடந்தாலும் நீங்க தான் எனக்கு ஆண்டவர், நன்மை நடக்கலனாலும் நீங்க தான் ஆண்டவர். ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு பதில் வந்தாலும் நீங்க தான் ஆண்டவர், ஜெபத்துக்கு பதிலே வரலனாலும் நீங்க தான் ஆண்டவர். என் ஆராதனையின் அளவு என் அற்புதத்தின் அளவை வைத்து அல்ல, அவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்பதை வைத்து என் ஆராதனை இருக்குது. I worship him because who he is. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது இதுவரைக்கும், நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தார்னு சொல்றவங்க மாத்திரம் சொல்லுங்க, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. Come on everyone, lift your hands to heavens. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. தாங்கின சுமந்த தப்புவித்த 50 ஆண்டுகள் எங்களை கொண்டு வந்த அந்த கிருபை போதுமே. ஓ, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. சொல்லுங்க, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தாரே. ஓ, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எல்லா கைகளை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை, இயேசுவின் கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை. உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை, நான் ஒன்றும் இயேசுவே. நான் என்று சொல்ல
எனக்கொன்றும் இல்ல திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. சொல்லுங்க, கிருபை இல்லைனா உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. சொல்லுங்க, உங்க தயவு இல்லைனா உங்க தயவு இல்லைனா நானும். ஏசிய ஊழியமும் இல்லையே உங்க அன்பு இல்லைனா நானும் இல்ல. உங்க அழைப்பு இல்லைனா இல்லைனா நானும் இல்ல. உங்க தொடுதல் இல்லைனா இல்லைனா நானும் இல்லை. எல்லாம் கையை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும். சொல்லுங்க, எல்லாம் சத்தத்தை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே. ஓ உங்க கிருபை கிருபை வேண்டுமே. கமான், இது உங்களோட ஜெபமா இருக்கட்டும் இந்த மாலை வேளையில. நான் ஒன்றும் உங்க கிருபை நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு கிருபை இந்த இடத்துல இருக்கிறது. நம்மை மேன்மைப்படுத்தும் கிருபை உண்மை இந்த இடத்துல இருக்கிறது. நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே. இயேசுவே, உங்க கிருபை. ஓ உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும். Come on everyone together. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும். One last time everyone together. உங்க கிருபை உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நல்ல கைகளை தட்டி தகுதிப்படுத்தும் கிருபை, எங்களை உயர்த்தி வைக்கும் கிருபை, எங்களை பலப்படுத்தும் கிருபை, எங்களை சுகப்படுத்தும் கிருபை, எங்களுக்கு ஞானம் தரும் கிருபை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்கிறது, நீர் கிருபைக்கு மேலாய் கிருபை அளிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. 50 வருஷம் நாங்க பார்த்த கிருபையா இருக்கட்டும், இந்த அடுத்த 50 வருஷத்துக்கு ஒரு புதிய கிருபை இந்த சபையின் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் மேல இறங்கி வரட்டும் சுவாமி. நினைத்து பார்க்காத காரியங்களை சாதிக்கிற ஒரு ஆண்டுகளாக இந்த ஆண்டுகள் இருக்கட்டும், ஒரு புதிய துவக்கமாக இருக்கட்டும். உங்க வசனம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதை இன்றைக்கே செய்கிறேன். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற நல்ல தேவன். வனாந்தரமா இருக்கலாம், அங்க ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வார். வறட்சியா இருக்கலாம், அங்க ஒரு பெரிய நன்மையை கொண்டு வருவார். இந்த இடத்துல நன்மையே நடக்காதுன்னு சொல்லி இருப்பாங்க, அந்த இடத்துல நன்மையை உண்டு பண்ணி, பாதையை உண்டு பண்ணி, அவர் உங்களை நடக்க செய்து உங்கள் பின்பதாக ஆயிரங்களை நடக்க செய்கிற ஒரு நல்லவர் அடுத்த 50 வருஷம் அந்த கிருபையை உங்களுக்கு தந்து நடத்துவாராக. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர்,
கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை கைவிடாமல் நடத்தி நினைத்து பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன், கடந்து வந்த பாதைகளை தியானிக்கிறேன். தயவை இந்த 50 வருஷம் கடந்து வந்ததை நினைச்சு பார்க்கிறோமே, திரும்பி பார்க்கிறேன். துவங்கின காலங்களை புரிந்து கொள்கிறேன். அன்பை ஒரு விஷயம் கூட நினைத்து பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன், கடந்து வந்த பாதைகளை தியானிக்கிறேன். தயவை திரும்பி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன். துவங்கின காலங்களை புரிந்து கொள்கிறேன். அன்பை துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். எல்லா கையை உயர்த்தி, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், நன்மை செய்பவர். கடைசி வரை கைவிடாமல் நடத்தி, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை கைவிடாமல். சொல்லுங்க, தரிசனம் ஒன்றுதான், தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே. கையில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான், தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே. கையில் ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர், என்னை நடத்தினீர். தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். எத்தனை பேர் சொல்லுவீங்க, தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர், என்னை நடத்தினீர். தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். சொல்லுங்க, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், நன்மை செய்பவர். கடைசி வரை கைவிடாமல். சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை கைவிடாமல். சொல்லுங்க ஒரு விஷயம் கூட, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். அறிக்கை இடுங்க, கடைசி வரை கைவிடாமல். சொல்லுங்க, ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க, ஏங்கி பார்த்ததெல்லாம், ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர். கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர். இயேசுவே, கிருபை அளவில்லாமல் எல்லா கையை உயர்த்தி, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை கைவிடாமல் நீர்
உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். ஓ கடைசி வரை சொல்லுங்க, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். அவர் உண்மை உள்ளவரே, நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். அவர் கடைசி வரைக்கும் அற்புதமாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். கடைசி வரை நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், நன்மையினால் நிறைத்து நடத்துவார். எல்லா கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. இந்த மாலை வேளையில நீங்க எவ்வளவு உண்மை உள்ளவர்னா, 50 வருஷமா நீர் உண்மை உள்ளவரா இருக்கிறீங்களே சுவாமி. எத்தனை குறைவுகள், எத்தனை தேவைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை மனித சக்திகள், எத்தனை ஆண்டவரே பிசாசின் திட்டங்கள் எல்லாம் எதிர்த்து வந்த பொழுதும் என் ஆண்டவர் இந்த ஊழியத்தோட நின்னீங்க, சபையோட நின்னீங்க, இந்த விசுவாச குடும்பங்களோடு கூட நின்னீங்க ஆண்டவரே. அதனால இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு தெரியும், இது உம்மால் உண்டானது, இது தேவனுடைய ஈவு, இதை கர்த்தருடைய கரமே கட்டி முடித்தது, இதை கர்த்தருடைய கரமே செய்து முடித்தது. வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நின்று நன்றி சொல்லி, ஆண்டவரே இவ்வளவு பெரிய அற்புதமாக எங்களை நடத்தி வந்தீங்களேன்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை உண்டு, இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள், இதிலும் மகத்துவமானவைகளை நீங்கள் காண்பீர்கள், இதிலும் சிறந்தவைகளை நீங்கள் காண்பீர்கள், இதிலும் மேன்மையானவைகளை நீங்கள் காண்பீர்கள். ஆமென் சொல்ற அனைவரும் காணும்படி என் ஆண்டவர் செய்வார். இதிலும் சிறந்தவைகளை, மேன்மையானவைகளை, அற்புதமானவைகளை, பரலோகத்தின் உச்சிதமானவைகளை ஆண்டவர் உங்களை காணச் செய்வார், கரங்களில் ஏந்தச் செய்வார், உங்களை சுதந்தரிக்க செய்வார், அந்த அற்புதத்தை உங்கள் கண்களால் காணச் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஏன்னா நீர் ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறீர். We lift your name on high, you are, because you are worthy to be praised, O Father. We bless your holy name. உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்களேன் ஒரு ஆமென். உட்காருவோம். ப்ளீஸ் பி சீட்டட், ப்ளீஸ் பி சீட்டட். நான் மீட்டிங் முடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. சத்தம் கம்மி ஆயிருச்சே. Hallelujah. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரீசன்ட் டைம்ஸ்ல நாங்க நிறைய ஊழியம் போயிட்டே இருக்கிறோம். போன வாரம் நாங்க ஆந்திரால இருந்தோம், ஒரு நல்ல கிராமம், ஓப்பன் ஏர் மீட்டிங்ல இருந்தோம். அப்படி வார வாரம் நாங்கள் மீட்டிங் போயிட்டே இருக்கிறோம், ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம். நாங்கள் ரீசன்ட் டைமில் பார்த்த நல்ல ஆராதனை செய்கிற ஒரு சபை உங்கள் சபையாக இருக்கிறது. we really loved being here. இதுக்கு நீங்கள் கை தட்டி இருக்கணும். இதையே நானும் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. ரீசன்ட் டைமில் நாங்கள் போன சபைகளில் நல்ல ஆராதிக்கிற சபையாக இந்த சபை இருப்பதை நான் கண்டேன். தேவ பிரசன்னம் அதிகமாய் ஊற்றப்பட்டதையும் நான் கண்டேன். ஆமென், ஆமென். இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடணும். இந்த பாட்டை நான் 20 years ஆண்டவர் அற்புதமாக நடத்தினாரு. அப்போ இந்த பாட்டை எழுதிக்கிட்டு இருக்கிற, நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே, கடந்து வந்த பாதையை துவங்கினேன், கையில் ஒன்றும் இல்லாமல் என்னை அற்புதமாக நடத்துனீங்க, எல்லாம் பாடணும். அதில் 2வது வேர்ஸில் ஒரு வார்த்தை இருக்கிறோம். அதை எப்படி நான் முதல்ல எழுதுனேன்னா, குறைவில்லாமல் என்னை உண்மையாய் நீர் நடத்தினீர் அப்படின்னு எழுதினேன். இது சரியான வார்த்தையா இல்லையா? ஏசிஏ பெரியார் மினிஸ்ட்ரி நல்ல வசனத்துல தேர்ந்தவங்க, கொஞ்சம் சுதாரிச்சு பதில் சொல்றவங்க. குறைவில்லாமல் உண்மையாய் என்னை நடத்தினீர், இது சரியான வார்த்தையா இல்லையா? பாஸ்டர் நீங்களே ஒன்று பெஸ்டா யோசிச்சு வச்சிருப்பீங்க, அதை சொல்லிருங்க பாஸ்டர். நான் இப்படி எழுதினேன். தான் இருக்குமா? குறைவில்லாமல் உண்மையா என்னை நடத்தினீர். இது கரெக்டான வார்த்தை தானே? சொல்லுங்களேன்.
ஆனா இதை எழுதிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு பாட்டை ஹெட்ஃபோன்ஸ்ல போட்டு கேட்கிறேன். குறைவில்லாமல் உண்மையாய் அவர் என்னை நடத்தினார். பாடிக்கிட்டே இருக்குது. அப்போ உள்ள ஆவியானவர் கேட்கிறாரு, உனக்கு குறைவே இல்லையா பெண்ணி? கடந்த 20 வருஷத்துல உனக்கு குறையே இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்ல ஆண்டவரே, குறைவு இருந்துச்சு ஆண்டவரே. அப்படி என்ன பாடுற? குறைவில்லாமல் உண்மையாய் நடத்தினீ. ஏன் அப்படி பாடுறோங்க? ஏன் அப்படி பாடுறோம்னா, ஆண்டவரை பார்த்து நம்ம குறைவா என்ன நீங்க நடத்துனீங்க அப்படின்னு பாட முடியுமா? நம்ம நன்றியோடு சொல்றோம், உண்மையோடு சொல்றோம். நம்ம நல்ல மக்கள். ஆமென். குறை இருக்குது, இப்ப கூட குறை இருக்குது, தேவை இருக்குது, ஜெபம் இருக்குது. சொல்லுங்க, ஜெபம் இருக்குதா இல்லையா? எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லையா? இப்பவும் குறைகள் உண்டு, தேவைகள் உண்டு. பஸ்ஸுக்கு காசு இல்ல, அடுத்த மாசம் எப்படி ஓட்ட போறேன்னு தெரியல, இது கடனை எப்படி கட்ட போறேன்னு தெரியல, என் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகள் உண்டு. இன்னைக்கு மெசேஜ் எப்படி இருக்க போகுதுன்னா, நான் வாலிபர்களுக்காக வந்தேன். இங்க வந்து பார்த்தா வாலிபர்களை தாண்டி ஒரு மெஜாரிட்டி மூத்த வாலிபர்களுக்கு இருக்கிறீங்க. அதனால பாஸ்டரே சொல்லிட்டாரு, முப்பெரும் விழான்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி ஏகப்பட்ட விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம சபையின் விழாவை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்ப பாருங்க, குறைவு இருக்குதுங்க. இருக்குதா இல்லையா? குறைவு இருக்கு, இப்பவும் தேவை இருக்கு, ஜெபம் இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா அதன் மத்தியில நல்லா கேளுங்க, நம்ம ஒரு நாள் ஆண்டரை பார்த்து குறையா வச்சிருக்கீங்களா ஆண்டவர்னு கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. அப்ப நான் மாத்திட்டேன், குறைவு இல்லாம இல்ல ஆண்டவரே, குறைவு இருக்குது. ஆனால் அந்த குறைவை காட்டிலும் அவருடைய உண்மை அந்த குறைவின் மத்தியிலே அதிகமாக இருக்கிறது. அதனால பாட்டை மாத்தி எழுதிட்டேன். வீட்டு போனேன், திரும்ப சார் அதை டெலீட் பண்ணுங்க, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுறோம். நம்ம என்ன பாடிட்டோம்? குறைவிலும் உண்மையா என்னை நடத்தினீ, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். ஏன்னா குறைவு இருக்குது, இப்பவும் தேவை இருக்கு. ஆனா உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த குறைவின் மத்தியிலே அவருடைய உண்மை அதிகமாக இருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமை அதிகமாக இருக்கிறது, அவருடைய மகிமை அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய திட்டங்கள் இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. குறைவின் மத்தியில் வல்லமையாய் கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். 5 அப்பம் 2 மீன் தாங்க, குறைவு தாங்க. ஆனா அதை அப்படியே 5000 இல்லைங்க, மல்டிப்ளை பண்ணி எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் போஷிக்கும் வல்லமை வெளிப்படுவது என் ஆண்டவரால் மாத்திரமே கூடும். ஆமென். விதையின் வீட்டுல எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்குது, எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கு, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சார் எல்லாம் ஓவரா? இப்ப நல்லா கேளுங்க, என்கிட்ட 100 லிட்டர் ஆயில் இருக்குதுமா, அதை பிடிச்சிக்கன்னு சொல்லல ஆண்டவர். உங்ககிட்ட எத்தனை பாத்திரம் இருக்குதோ அத்தனை பாத்திரத்தை கொண்டு வா, பக்கத்து வீட்டில் கூட போய் வாங்கிட்டு வா, நோ ப்ராப்ளம். ஏன் எண்ணெய்க்கு பிரச்சனை இல்லை, உன் பாத்திரத்துக்கு தான் பிரச்சனை. ஹலோ, பாதி பேருக்கு புரியல என்ன? எண்ணெய்க்கு பிரச்சனை இல்லை, அவருடைய உண்மைக்கு பிரச்சனையே கிடையாது, அவர் ஆசீர்வாதத்துக்கு பிரச்சனையே கிடையாது. உன் பாத்திரம் எவ்வளவு காலியா இருக்குதோ அவ்வளவும் நிரப்புவதற்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையில யாரெல்லாம் காலியா இருக்குது பாஸ்டர், உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். காலியா இருக்குது, எம்டியா இருக்குது, ஒரு கதை சொல்றேன். கதைனா ஒரு சாட்சி. நான் ஊழியத்துக்கு வந்து ஆண்டவர் அப்படியே பயன்படுத்திட்டே இருக்கார், போய்கிட்டே இருக்குது. 2015ஆம் ஆண்டு, ஆல்மோஸ்ட் 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் என்ன நியூசிலாந்துல இருந்து கூப்பிட்டு சொல்றாரு, பாஸ்டர் உங்க பாட்டெல்லாம் நாங்கள் கேட்டோம், இதெல்லாம் நம்புறோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம், நீங்க நியூசிலாந்துக்கு வரணும்னு சொன்னேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நியூசிலாண்டுப்பா, நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் தான் நம்ம பார்த்துருக்கோம், நியூசிலாண்டு எங்கே பார்த்தோம், அது நல்லா வந்துடுறேன் ஏன்னு சொல்லி நானும் அவர் என்ன பண்ணார், நான் உங்களுக்கு இன்விடேஷன் லெட்டர்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் ஏஜென்ட் கிட்ட கொடுத்து எல்லாம் அப்ளை பண்ணி வந்துருங்கன்னார். சரி, நானும் இந்த மவுண்ட் ரோட்டில் அக்பர் டிராவல்ஸ்னு ஒன்று இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் நியூசிலாந்து வீசா அப்ளை பண்ணணுன்னே. ஓகே சார், அப்ளை பண்ணலாம், உங்கள் மெயில் ஐடி சொல்லுங்கள், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு உங்களுக்கு அனுப்புகிறேன், அதெல்லாம் நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா உடனே அப்ளை பண்ணிடலான்ட்டாங்க. ஓகே, அவர் அனுப்பினார். மெயிலில் பார்த்தா ஒரு 10-12 டாக்குமெண்ட் இருந்துச்சு. நானும் என் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அவருக்கு அனுப்பினேன். அனுப்பிட்டு அவர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் நான் அனுப்புனது 12 டாக்குமெண்ட் கேட்டேன், நீங்க 3 டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கீங்க பாஸ்டர், பேலன்ஸ் எங்கன்னு கேட்டார். ஐயா, இருக்கிறதே மொத்தம் அந்த 3 டாக்குமெண்ட் தான். என்னென்ன டாக்குமெண்ட் தெரியுமா? பாஸ்போர்ட் ஃப்ரெஷ்ஷா புதுசா பக்காவா இருக்குது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சு விட்டேன். பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருப்போம் தானே, அனுப்பிச்சு விட்டேன். அவர் சொன்னார், பாஸ்டர் உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தேன் பாஸ்டர், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எக்கோ அடிக்குது பாஸ்டர்னார். எக்கோ அடிக்குதா? எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்க சொல்றீங்க? உங்க பாஸ்டர் உங்க பேங்க் அக்கௌண்ட் அவ்வளோ காலியா இருக்குது, உள்ள எட்டி பார்த்து அலோன்னு சொன்னா அலோன்னு உள்ள இருந்து வெளியில திரும்ப எக்கோ அடிக்குது பாஸ்டர்னார்.
அப்ப இன்னொன்னு சொன்னாரு, பக்கத்துல கிரீம்ஸ் ரோட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க பெரிய டாக்டர் ஒருத்தர் அப்ளை பண்ணாரு, ஃபேமிலி அப்ளை பண்ணாரு. அவருக்கு நல்ல மாச சம்பளம் உண்டு, பேக்கிங் வச்சிருக்காரு, எஃப்டி வச்சிருக்காரு, அது வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு. அவருக்கே ரிஜெக்ட் பண்ணிட்டான் பாஸ்டர். நல்லா எப்பெல்லாம் ஆண்டவர் திட்டம் நம்மளுக்கு வந்து ஒரு ஆசையாய் போய் ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறோமா, அது நடக்காதுங்க. அது மொத்தமாக மூடிட்டு போயிருங்க. அது ஒன்றும் வாய்ப்பே இல்லைங்க, வேலைக்கே ஆகாதுங்க, உங்களுக்கு கிடைக்காதுங்க. இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல வார்த்தை அது. அதுலேயும் கொடுமை என்ன தெரியுமா, கரெக்டாக ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், அவனுக்கு எப்படி தான் அது தெரியும் தெரியாது. எஸ்பெஷலி இப்போ இந்த 2 வாரத்தில் இந்த ரிசல்ட் வந்தவங்களாம் கை தூங்க, +2 10th +2லாம் கை தூங்க. கரெக்டாக ஒரு சொந்தக்கார ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவை கேட்டுருப்பார், எவ்வளோ மார்க் எடுத்துச்சு உங்கள் பொண்ணு, உங்கள் பையன் எவ்வளோ மார்க் எடுத்தான். ஏன் அவங்களுக்கு அவங்க கதையை விட உங்கள் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்ன அவங்க பையன் கதையை கேளுங்க, ஐயோ அது தெரியல, போயிருக்கான், இப்போதான் நெட் சென்டருக்கு போயிருக்கான், தெரியல என்னன்னு. இப்போ இவர் சொல்றாரு, அதனால அவங்களுக்கே ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இந்த எக்கோ அடிக்கிறது வச்சுலாம் அவங்களுக்கு விசா கிடைக்காதுன்ட்டு. நான் சொன்னேன், ஐயா என்கிட்ட வச்சுட்டு நான் கொடுக்கல, என்கிட்ட வெறுமையாக தான் இருக்குது, எம்டியாக தான் இருக்குது, பாத்திரத்தில் ஒன்றும் இல்லை, காலியாக தான் இருக்குது. பரவாயில்ல சார் கொடுங்க, வந்தால் போவோம், இல்லைன்னா நம்ம இந்த பக்கம் போவோம், அவ்வளோதான். நானும் அப்ளை பண்ணிட்டு திருத்தணியில் ஒரு கிராமத்தில் ஓப்பனர் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணுறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அந்த டைம்ல அதான் மாட்டு வண்டியில் போய் நிற்போம், இந்த டாடா ஏஸ்ல பின்னாடி ஏறின்னு மொத்தமாக கும்பலாக போய் இறங்கி ஒரு ஸ்டேஜை போட்டு, இல்லைன்னா எதுவுமே கிடைக்கலையா மாட்டு வண்டியை கூப்பிட்டு நிப்பாட்டி அது மேலே ஏறின்னு சுவிசேஷம் சொல்லும். இப்படிதான் நடந்துச்சு ஊழியம். இன்னைக்கு தான் கான்செர்ட் ஊர் அப்படிலாம் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் துவக்கத்தில் அப்படிதான் இருந்தோம். அப்ப அடிக்கிறார் போன். அப்ப இந்த மோட்டரோல குட்டியா ஒரு போன் இருக்கும், அந்த போன் தான். அவர் ஒரு 10 கால் பண்ணிருப்பாரு, எடுக்கல. முடிச்ச உடனே கூப்பிட்டு, சார் என்ன சார் ஆச்சு, 10 தடவை கூப்பிட்டுறீங்க சார், என்ன சார் போன் வச்சு எடுக்க முடியும், முக்கியமான விஷயம் சொல்ல, என்னங்க ஆச்சு சார், உங்களுக்கு வீசா கட்சிச்சு சார். நான் சொன்னேன், வா வீசா கட்சிச்சாங்க, ரொம்ப சந்தோஷங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி ஒண்ணு கேட்கிறாரு என்கிட்ட. அவரு என்ன கேட்கிறாருன்னா, சார் உங்களுக்கு எப்படி சார் வீசா கட்சிதுன்னு சொல்றேன் கேட்டார். நான் சொன்னேன், சார் இந்த கொஸ்டின் நான் தான் உங்ககிட்ட கேட்கணும், ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க கிடைக்காதுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க என்கிட்ட கேக்குறீங்க எப்படி கிடைச்சதுன்னு. நல்லா கேளுங்க, என் பாத்திரம் வெறுமையாக தான் இருக்கிறது, ஆனால் என் ஆண்டவர் என்னைக்கோ ஒரு நாளும் தடை வருவதும் இல்லை, குறை வருவதும் இல்லை. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய வழிய என் ஆண்டவர் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையில பாஸ்டர் காலியா இருக்குது பாஸ்டர், ஒண்ணு இல்ல பாஸ்டர், குறைவா இருக்குது பாஸ்டர் சொல்லுவீங்கன்னா, என் ஆண்டவர் அவைகளை நிரம்ப செய்கிற ஒரு நல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவைகளை நிரப்பி அதை வழிய செய்கிறது மாத்திரமல்ல, நீங்களே இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்ற அளவுக்கு ஆண்டவர் நன்மையை மாற்றி முடிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்ற அனைவருக்கும் செய்வார். அப்பதான் ஆமேன் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்று இருக்குது. எந்த பிரசங்கத்துக்கு போனாலும் இந்த வசனத்தை சொல்லுவேன், ஏன்னா என்னை அதிகமாய் ஆற்றி தேற்றின வசனம் இது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம் வேகமா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாங்கள் நினைப்பதற்கும், எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும், பாஸ்டர் எடுத்துட்டார் ஆல்ரெடியா. சொல்லுங்க பாப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. போதும், நல்லா கேளுங்க. நான் உங்களை கேட்டேன், எத்தனை பேருக்கு ஜெபம் இருக்குதுன்னு கேட்டேன், எல்லாம் கை தூக்கிட்டீங்க. எத்தனை பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னு கேட்டேன், எல்லாம் கை தூக்கிட்டீங்க. எத்தனை பேருக்கு தேவைகள் இருக்குதுன்னு சொன்னா எல்லாரும் ஆமா பாஸ்டர். தேவை இல்லாத மனிதர்களும் இல்லை, ஜெபம் இல்லாத மனிதர்களும் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்களும் இல்லை. ஆனால் நம்முடைய ஜெபங்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது நல்லா கேளுங்க, எப்படி ஜெபிக்கிறோம்னா, இன்றைக்கு தேவையை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே தான் ஜெபிக்கிறோம். உண்மையா இல்லையா? யாராவது 2050 ஒரு தேவை வருது, ஆண்டவரே அதுக்கு நான் இப்பவே ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு யாருன்னா இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா மீட்டிங்க்கு அப்புறம் என்ன பாருங்க, உங்ககிட்ட நான் கத்துக்கிறேன் கொஞ்சம். But 99% of the time, the prayer that we have, it is always for the current situation to change. இன்றைக்கு என் தேவை சந்திக்கும்படிக்கு ஒரு தேவைக்காக தான் நாம் ஜெபிக்கிறோம். உண்மையா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, என் மூளைக்கு என் அறிவுக்கு எட்டின ஒரு காரியத்தை என் சிந்தனையிலே சிந்தித்து, இந்த சூழ்நிலை இப்படி செய்தால் மாறும் என்று நான் போடுகிற திட்டத்தை, நான் போடுகிற ஜெபத்தை என் ஆண்டவர் அப்படியே கேட்டு செஞ்சிட்டார்னா, தென் அவருக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஹலோ, am I making sense? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க ஒரு சூழ்நிலையை பாக்குறீங்க, பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குது, இப்ப தேவை இருக்குது, இதை பார்த்துட்டு நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க இந்த கதவை திறந்து இந்த இடத்துல இப்படி பண்ணி, இந்த லெஃப்ட் எடுத்து இந்த ரைட் எடுத்து அந்த யூ டர்ன் பண்ணி இந்த ஷேர் ஆட்டோல ஏறி இது இப்படி பண்ணிருங்க ஆண்டவரே. பிளானிங் போடுறதுல நம்மள மாதிரி பெரிய ஆளே கிடையாது. உண்மையா இல்லையா? வேற லெவல்ல பிளானிங் போடுவோம்.
நம்ம ஒரு சூழ்நிலையை பார்த்து திட்டமிடுறத கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே செஞ்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதை அவர் அப்படியே செஞ்சா அதுக்கு பேர் அற்புதமா? இல்லையே. ஆனா அவர் சொல்றாரு, எப்பா நீ ஜெபிக்கிறல, நீ எதிர்பார்க்கறல, இந்த மாலை வேளையில தீர்க்க தரிசனமா இந்த வசனத்தை உங்கள் மேலும், உங்கள் சூழ்நிலை மேலும், உங்கள் குடும்பங்கள் மேலும் சொல்றேன். நீங்கள் எதை நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளுக்கு ஒரு படி மேலாக என் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எதை எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை அப்படியே செய்பவர் அல்ல, அதற்கு மேலாக செய்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாக. அந்த வசனத்தில் பாருங்க, ரெண்டு காரியம் என்னன்னா, அதிகம்னு சொன்னா என்னங்க? அதிகம்னு சொன்னா என்ன? அதிகம்னா அதிகம் தான். இதுல இருக்கிற என்ன சொல்றாங்க, பாதி பேர் எக்ஸ்ட்ரா பாஸ்டரா. ஏமா தமிழ்ல இருந்து அப்படியே இங்கிலீஷ்ல சொல்றீங்க. அதிகம் கேட்டது எக்ஸ்ட்ரா பாஸ்டர். அதிகம்னால என்னங்க? அவ்வளவுதான், அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டு சொல்றாரு, இல்லப்பா அதிகமா மட்டும் கிடையாது, மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உங்களோடும், உங்கள் குடும்பத்தோடும், உங்களுடைய வாழ்க்கையோடும், இந்த சபையோடும், இந்த ஊழியத்தோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதை நினைத்திருக்கிறீர்களோ, எதை ஜெபித்திருக்கிறீர்களோ, எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் நினைத்ததை விட மேன்மையாக செய்யும் ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நினைத்த காரியத்தை நினைத்தபடி அல்ல, நினைத்ததற்கும் மேலாக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நான் எதிர்பார்க்கும் காரியம் நாங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக எதிர்பாராத நேரத்தில் செய்ய என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நல்லா கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் துவங்கும் பொழுதெல்லாம், when you start your life together in ministry or in Christ, இயேசுவுக்குள்ளாக, தேவ திட்டத்திற்குள்ளாக நம் வாழ்க்கையை துவங்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் திட்டமில்லாத ஜெபங்களும் அற்பமான ஜெபங்களுமா இருக்கிறது. உண்மை இல்லையா? நான் அதிகமா என் பிரசங்கத்துல சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுதோ, இல்லை கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகோ, இல்லை சபைக்கு வந்த பிறகோ, நம்ம எல்லாரும் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லியும் ஜெபிச்சிருப்போம். என்ன வார்த்தை சொல்லுங்க? ஆமென், அல்லேலூயா, இயேசுன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிச்சிருப்பீங்க. என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம்? ஆசீர்வதி ஆண்டவரே, ஓகே, அல்லேலூயா ஆண்டவரே, அப்புறம் இவங்களை எங்க பார்த்தாம இருக்காங்களே, நம்மால் தான் வந்துருக்காங்க. ஓகே, எல்லாரும் இங்க நின்று சொன்னோம், ஆண்டவரே எப்படியாவது ஆண்டவரே, என்னது சொல்லுங்கம்மா, சொல்ல மாட்டீங்களே யாரும். நாங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணல பாஸ்டர் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. என்ன பிரேயரு? எப்படியாவது ஆண்டவரே. ஏன் அப்படி ஜெபிக்கிறோம்? நல்லா கேளுங்க, ஏன் அப்படி எப்படியாவது செய்யுங்க ஆண்டவரே, somehow Lord. ஏன் அப்படி சொன்னோம்னா, அங்க இருந்து நம்புவதற்கு ஒன்றுமில்லை, பார்த்து நடப்பதற்கு ஒன்றுமில்லை, பிடித்து ஏறுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரே ஒரு நம்பிக்கை, நன்மை வந்தால் அது இயேசுவின் கரத்திலிருந்து மாத்திரமே வரும் என்கிற நம்பிக்கை இருந்ததுனால எப்படியாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, அதை நீங்க தான் ஆண்டவரே செய்யணும்ன்ற நம்பிக்கை இருந்தது. உண்மையா இல்லையா? அதனால நம்ம எல்லாரும் ஜெபிச்சோம், எப்படியாவது செய்யுங்க ஆண்டவரே, செஞ்சு விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் பாருங்க, எப்படியாவது செய்கின்ற அந்த அற்பமான ஜெபத்தை அற்பமாக பதில் தராமல் அற்புதமாய் பதில் தந்து என் ஆண்டவர் இன்றைக்கு பலரை, அநேகரை சாட்சியாய் இங்கே நிறுத்தி இருக்கிறார். ஆமென். நன்மையினால் நிறைத்திருக்கிறார், கிருபைகளினால் நிறைத்திருக்கிறார், எதிர்பாராத நன்மைகளை நம் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நம்ம பாடணும், ஏங்கி பார்த்த நன்மைகளை எல்லாம் எங்கள் கரங்களில் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமாக மாற்றி தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே? ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஏங்கி பார்த்தேன், ஒரு பைக் வாங்கிறவனான்னு பார்த்தேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கார் கொடுத்தாரு பாஸ்டர். சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன் பாஸ்டர், இன்னைக்கு பைக் கொடுத்தாரு பாஸ்டர். வாடகை வீட்டில் இருந்தேன் பாஸ்டர், ஆனா இன்னைக்கு சொந்த வீடு கொடுத்தாரு பாஸ்டர். ஆமென். ஏதோ ஒன்றை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். உண்மை இல்லையா? ஆனால் நம்ம நினைச்சதை விட பெஸ்டா செஞ்சிருக்கிறார், யோசிச்சதை விட பெஸ்டா செஞ்சிருக்கிறார். அவர் இனியும் அதே போல செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நிறைய பாடல்கள் பாட முடியல, நீங்க பாக்குற பார்வையிலே தெரியுது, அந்த பாட்டை ஏன் பாடல, இந்த பாட்டை ஏன் பாடலன்னு. சும்மா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பாடுறோம். உங்க பாஸ்டர் வர டைமும் சொல்ல முடிக்கிறதுக்கு, அவர் வேற ஏஞ்சி வந்தார், முடிச்சிடலான்னு பார்த்தாருன்னு நினைக்கிறேன். இல்ல சார்னு உட்கார வச்சுட்டோம் அவரை. இல்ல பாஸ்டர், சிக்கனை ஊற வச்சுட்டு வந்தேன், அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும் பாஸ்டர். அதுவும் தெரியுது, கேக்குது. மாவு கடை வேற மூடிடுவான் பாஸ்டர், 60 ரூபாய்க்கு வாங்கினா 4 பேர் சாப்பிட்டு தூங்கிடுவோம் பாஸ்டர்.
கொஞ்ச நேரத்தில் முடிப்போம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்? கையை ஒட்டி சொல்லுங்களேன். அரை கை தூக்குறீங்களே. ஹல்லேலூயா. கை கொடுங்க சார். நிறைய நேரத்தில் பாருங்க, மனிதர்கள் நம்மிடத்துல கேட்கும் கேள்விகளுக்கு பல நேரங்களில் நம்மிடத்தில் பதில் இல்லை. உண்மையா இல்லையா? ஆனால் பதில் யாரால் தரக்கூடும்? ஆண்டவரே, சில நேரத்தில் பதில் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே சொல்லணும். எங்களால இதுக்கு பதில் கிடையாது ஆண்டவரே. ஆமே. நாங்க கல்யாணம் ஆகி 2017 எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி நாங்க பாட்டு மினிஸ்ட்ரி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நாங்க ஒன்றும் பேச யோசிக்கல, அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா மீட்டிங் போகும்பொழுதெல்லாம், அதுவும் இந்த யங்கு கல்யாணம் ஆனவங்களை பார்த்து 3 கேள்வி கேட்பாங்க தெரியுமா? 3 கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வினா, ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, எங்க இருந்தீங்கன்னா கூப்பிட்டு, தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்குன்னு கேட்பாங்க. ஆயிடுச்சு ஐயா, கடவுள் கிருபையில் அது ஆயிடுச்சு. ஓகே ஓகே. எத்தனை பிள்ளைங்க? இது 2வது கொஸ்டின். எது மாறவே மாறாது. நான் சொல்ற மாதிரி இது மாறவே மாறாது. இந்த 3 கொஸ்டின் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2வது கொஸ்டின் என்னது? கல்யாணம் ஆகி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. 2வது கொஸ்டின் என்ன கேட்பாங்க? பிள்ளை இருக்கா பாஸ்டர்? நம்ம சொல்லுவோம், இன்னும் இல்லைங்க, இன்னும் இல்லை. அப்படியா? கொஞ்ச நேரம் யோசிச்சு 3வது கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது பாஸ்டர்? ஏம்மா ஆதார் கார்டு ஏதாவது புதுப்பிச்சு தர போறீங்களா? ரேஷன் கார்டு ஏதாவது வாங்கி தர போறீங்களா? இவங்களுக்கு என்ன தெரியணும்னா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமா குழந்தை இல்லைன்னு இவங்களுக்கு தெரியணும். இப்படி ஓடிச்சுங்க. 4-5 வருஷம் ஓடிச்சு. சரி, நானும் உட்காந்து தீர்க்க தரிசனமா ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கேன். என்ன பாட்டுன்னா, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கு, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இந்த பாட்டை எழுதுறேங்க. ஷார்ட்டா சொல்லிடுறேன், டைம் இல்லை, வேகமா சொல்றேன். இந்த பாட்டை எழுதிட்டு கடைசி வசனத்துல எழுதுறேன், என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டத்தை கண்டவனே கண்டு கொண்டேன் ஆண்டவரே. தற்கால தேவைக்காக உம்மை நோக்கி பார்த்தேன், தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீங்க ஆண்டவரேன்னு எழுதிட்டு கொண்டு போய் என் ஒய்ஃப் கிட்ட காமிக்கிறேன். நல்லா இருக்கா இந்த பாட்டு? இப்பதான் எழுதுனேன், சுட சுட கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு பார்த்தோன்னே சொன்னாங்க. எல்லாம் படிச்சுட்டேன், ஓகே எல்லாம் ரெடி, கடைசி லைன் மட்டும் மாத்திருக்கேன்ட்டான். ஏமா நல்லா தானமா இருக்கு? நான் வர 2 சாமுவேல் ஃபுல்லா படிச்சு தியானிச்சு தீர்க்க தரிசனமா எழுதிருக்கேம்மா. இல்ல தலைமுறைகளின் ஆசீர்வாதம் ஒண்ணு எழுதிருக்கீங்க. ஏன் இப்பவே எங்க போனாலும் இந்த 3 கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்குதா, எத்தனை வருஷம் ஆச்சு, இதெல்லாம் கேட்குறாங்க. அதனால சும்மாவே கிண்டல் பண்ணுவாங்க. இதை வேற நீங்க எழுதுறீங்கன்னா இன்னும் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால வேணாம், அந்த லைனை எடுத்துருங்கன்ட்டான். அப்பதான் எனக்கு தெரியும், ஓ இவ்வளவு பெரிய பாரம் உனக்குள்ள இருக்குதோ அப்படின்னு யோசிச்சு நான் சொன்னேன்மா, கையில தலைமுறையின் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு எல்லாராலையும் பாட முடியும். ஆனா கையில தலைமுறையின் ஆசீர்வாதம் இல்ல. ஆனா நான் தீர்க்க தரிசனமா பாடுறேன், தலைமுறையின் ஆசீர்வாதத்தை தருவீங்கன்னு பாடுறேன். என் ஆண்டவர் ஒரே வருஷத்துல ஒரு பிள்ளையை கொண்டு வந்து கையில கொடுத்தார். ஆமே. போதும் ஆண்டவரே நான் ஆசீர்வதிச்சீங்க. இதுமே கொஸ்டின் கேட்டா, எஸ் வி ஹேவ் தி பேபின்னு கையில கொடுத்துருவான். கொஞ்ச நேரம் வச்சிருந்து கொடுமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2வது பேபியும் வந்துச்சு. 2வது பெண் குழந்தையும் கொடுத்தாரு ஆண்டவர். இன்னைக்கு கை நிறைவா இருக்குது. நான் சொல்றேன், உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறவர்களை எல்லாம் என் ஆண்டவர் பதில் தந்து அவருடைய வாயை அடைப்பார். அப்பொழுது உங்கள் உள்ளங்கள் எல்லாம் பூரிப்பாய் பொங்கி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். என் திட்டமாசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டமாசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன், உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தே. தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீரோ, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி. சொல்லு, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம்
உம் கரத்தினீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. சொல்லுங்க, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம். ஆமென். நல்லா கேளுங்க. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் ஜெபம் எப்படி இருக்குதுன்னா, நான் சொன்ன இன்றைக்கு தேவையை சந்திக்க கூடியதா தான் 99% நம்ம ஜெபிக்கிறோம். உண்மையா இல்லையா? சொல்லுங்களேன், உண்மையா இல்லையா? ஆனா ஆண்டவர் தரும் பதிலோ அது உங்களை இன்றைக்கு மாத்திரம் சந்திக்கிறதா இல்லாமல் தலைமுறையாய் உங்களை சந்திக்கிற ஒரு அற்புதமான கதவை உங்களுக்கு திறக்கிறது தான். நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் பெற்றுக்கொள்வது. ஆமே. இன்னைக்கு தேவையை சந்திங்க ஆண்டவரேன்னு கேட்கிற உங்களுக்கு இன்னைக்கு தேவையை மட்டும் இல்லை, பல ஆண்டுகளுக்கு உங்களை தாங்கி சுமக்கிற திட்டத்தை ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கதவை திறப்பதும் அவருடைய வல்லமையாய் இருக்கிறது. ஆமே. உங்க எல்லாருக்கும் ஒரு பாட்டு தெரியும். இந்த பாட்டை நான் எழுதும் பொழுது எங்க வீட்டு சைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க, இதுதான் என் வீடு சைஸ். இந்த வீட்டு சைஸுக்குள்ள எங்க அப்பா அம்மா அண்ணன் அப்படி படுத்தாங்கன்னா நான் கால் கிட்ட இப்படி நீட்டா படுக்கணும். இதான் எங்க வீட்டு சைஸ். இப்ப இங்க இருந்து நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, பாட்டும் பாடுறேன், டீல் வச்சுங்க. இங்க இருந்து நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஒருவேளை சாப்பாடு நீங்க கொடுத்தீங்க. நல்லா கேளுங்க, பயங்கரமான வறுமையில இருந்தோம் நாங்க. ரொம்ப வருஷம்லாம் இல்லை, 2007 2008 இதெல்லாம் 9 10 11 இதெல்லாம் பயங்கரமான வறுமையின் நாட்கள். அப்ப நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஒருவேளை சாப்பாடு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உண்மையா உங்களுக்கு ஊழியம் செய்யறேன் ஆண்டவரே. என்னது ஒருவேளை, அதுவும் ஒருவேளை கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே. ஏன்னா 3 நாள் 2 நாள் முடியல ஆண்டவரே, பசி கொடுமை ரொம்ப அதிகமா இருக்கு ஆண்டவரே. இப்படிலாம் இருக்கு, ஷாம்பு வாங்க காசு இருக்காது. ஒரு பேண்ட்டை போட்டு அந்த பேண்ட் பிளாக் பேண்ட் பிரவுன் பேண்டா மாறிடும். எப்படி? வெளுத்து போய் 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 தேஞ்சி போய் கலரே வேற. ஓ, டிசைன் ஆயுதுன்னு பார்ப்பாங்க. டிசைன் கிடையாது, வெயில் போட்ட டிசைன் அது. 3 நாள் மீட்டிங் நடந்ததுன்னா ஒரு மீட்டிங்ல மழை பெஞ்சு தண்ணி ஊற்றி அவ்வளோதான், பேண்ட் எல்லாம் நனைஞ்சு போச்சு. காயில பேண்ட் ஈரத்தோடவே போட்டு போய் ஊழியத்தை பண்ணோம். அப்படிப்பட்ட காலங்கள் இன்னைக்கு வடேக வாலிபர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்காக தான் சொல்றேன். நீங்க பார்க்குற பெனி ஜோஷுவா இல்லை தொடங்கும் போது வறுமை, அவமானம், வெட்கம், பசி, பட்டினி எல்லாம் இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஜெபிக்கிற, ஆண்டவரே ஒருவேளை சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே. ஆனா அன்னைக்கு தேவையை சந்திங்க ஆண்டவர்னு ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி மாத்திருக்காருன்னு சொல்றேன், பெருமைக்காக சொல்லவில்லை. 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் நார்த் இந்தியாவுக்கு போயிருந்தோம். 2 வீக்ஸ். சந்தாலின்னு ஒரு ட்ரைபல் மக்கள், அந்த மக்களுக்கு 2 சபையை கட்டி கொடுத்தோம். ஒரிசால 1, ஜார்க்கண்ட்ல 1. அந்த மக்களுக்கு 2 சபைகளை கட்டி கொடுத்தோம். எந்த ஃபண்டும் கிடையாது, எந்த ஃபாரினரும் கிடையாது. நம்மை ஆசீர்வதிக்கிறார், நாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறோம். ஆமென். இப்ப கட்டி கொடுத்தோங்க. கட்டி கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு டேபிள் போட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அந்த டேபிள் உட்காந்து அப்படி பார்க்குறேன், ஒரு ஃபுல் கிராமமே உட்காந்து அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் நினைப்பு விட்டுறாரு, தம்பி ஒருவேளை சாப்பாட்டுக்கு நீ ஜெபிச்சியே, உனக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லடா, உன் மூலமா ஒரு கிராமமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாத்தியா. இதுதான் கர்த்தர் நமக்கு தரும் பதிலாக இருக்கிறார். தற்கால தேவைக்காக ஜெபிக்கும் நம்மை என் ஆண்டவர் தலைமுறைகளை தாங்கி நிற்கும் திட்டங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். உம்மை தான் எந்தன் வாழ்வு ஆதாரமாய். எங்க இருந்து தெரியுமா பாடணும்? நியூசிலாந்துல உட்காந்து பாடல, அந்த வீட்டில் உட்காந்து பாடணும். ஆமென். நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு மழை வந்துருச்சுன்னா தண்ணி உள்ள வந்துடும். பெயிண்ட் டப்பா இருக்கு பாருங்க, பெயிண்ட் டப்பாவை போட்டு அது மேல உட்காந்துருக்கணும், தண்ணி வத்துற வரைக்கும் உட்காந்துருக்கணும். அப்பதான் பாடணும். உம்மைத்தான் எந்தன் வாழ்வின்
ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வு ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை எல்லாம் எழுந்திருப்போமா போகுதையா. எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. எல்லா வாய்களை திறந்து come on lift his holy name. எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் அடோனாய். சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்பேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என்றே. சொல்லுங்க, உம்மைத்தான் எந்தன் வாழ்வில், உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வீணாய்த்தானே போகும். உம்மைத்தான் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதை. எல்லா கையை உயர்த்தி எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய். வாழ்நாள் முழுவதும் என் குறைவிலும் என் தேவையிலும் ஓ எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. சொல்லுங்க, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவர். எல்லா கையை உயர்த்தி எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. Come on, lift his holy name. எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. சொல்லுங்க, மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு. சபையே கையை உயர்த்தி சொல்லுங்க, எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஓ அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் யேசுவா. Come on, சொல்லுங்க, எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய். சொல்லுங்க, எல்லா சத்தத்தை உயர்த்தி எல் ஷெடாய், எலோஹீம் ஓ எல் ஷெடாய் ஆராதிப்பேன். சர்வ வல்லமை உள்ளவரே அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல்லா கையை தட்டி தேவநாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லமை உள்ளவரே, மகத்துவம் நிறைந்தவரே,
நன்மைகளின் நாயகரே, மகிமையின் காரணரே. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா கைகளை உயர்த்தி, எல்லா கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நீர் எங்களோடு கூட சொன்ன வசனத்தை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்து இதே கரத்தில் அந்த நன்மையை ஏந்த செய்வீர் ஆண்டவரே. இதே கரம் அந்த நன்மையை சுதந்தரிக்கும் ஆண்டவரே. எப்பா, இந்த மாதம் ஒரு சாட்சியின் மாதமாக மாறட்டும். இந்த வருஷம் சாட்சியின் வருஷம் மாறட்டும். எந்த இடத்துலலாம் நீங்க எனக்கு நன்மையை வைத்திருக்கிறீங்களோ அதை சுதந்தரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைக்கப்படட்டும், கதவுகள் திறக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், நன்மைகள் வந்து சேரட்டும், பலவீனங்கள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும். ஓ, சாட்சி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். Let there be testimonies of Father. அவர் மீண்டும் ஒரு விசை உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் மீண்டும் ஒரு விசை உங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி சொல்றோம் சுவாமி. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க பெருகணும் சுவாமி, நீங்க உயரணும் சுவாமி, நீங்க மேன்மைப்படணும். அப்பா, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை சார்ந்திருக்க எங்களுக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க, தயவை கொடுங்க சுவாமி. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. கமா, நல்ல சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு நேரம் போனதே தெரியல. யூசுவலா நாங்க நிறைய பிரசங்கம் பண்ணுவோம், ஆனா நிறைய பாட்டு அப்படி போயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் தானே, பரவாயில்ல, நாங்க மீண்டும் வருவோம். பாஸ்டர் ஆமென் சொல்ல மாட்டாரு பாருங்க. இன்றைக்கும் உங்கள் மத்தியில் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களோடு கூட எங்களுடைய குழுவினர்கள் வந்திருக்கிறாங்க. சாமுவேல் பிரபு, ஆலன், பிராங்க்லின் இந்த ஏரியாக்காரர், ஏரியா தாதா அவரு. எங்களுக்கு இன்னொரு மியூசிஷியன் இருக்காங்க, அவங்க ஊரில் இல்லை, பிளஸ்ன்னு இன்னைக்கு அவங்க ஃபேமிலியாக வெளியே போயிருக்கிறாங்க, அதனால் அவரும் வரல இன்னைக்கு. ஆனால் நாங்கள் குழுவாய் சென்று பல இடங்களில் ஊழியங்களை செய்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நான் கேட்கிறது ஒன்றே ஒன்று தான், எப்பொழுதெல்லாம் எங்கள் பாட்டை பார்க்குறீங்களோ, எங்கள் ஞாபகம் வருதோ, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை, உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. அது எங்களை இன்னும் அதிகமாக ஓடச் செய்யும், எழுதச் செய்யும், ஆண்டவரை ஆராதிக்க செய்யும். ஆமென். God bless you. Good night and over to Pastor.